எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நான் சூஸ் பண்ணவே கூடாது. என்னடா இது, பொதுவாக ஃப்ரெண்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் தானே கேள்வி கேட்பாங்க. இது என்ன வர வர எப்படி சூஸ் பண்ணக்கூடாதுலாம் கேள்வி கேட்குறீங்க? சரி, அப்படியே கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பேச போகிறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டட் தான். நிறைய சொத்து, நிலப்புலங்கள் இது எல்லாமே அவருக்கு இருக்கு. பட் இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முட்டாள் மாதிரி. பட் ஸ்டில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டாளால அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவர் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ, மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப்பு? ஒன்றும் இல்லடா, இந்த மாதிரி நம்ம சந்தை நடக்குதுல, சந்தைக்கு பக்கத்தில் போ, ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடு. அங்கே பனை மரத்தெல்லாம் வெட்டி நிற்கிறாங்க. ஸோ பனை மரத்தை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாம் எடுத்து வண்டியில் போட்டு கொஞ்சம் வீடு வரைக்கும் எடுத்துன்னு வந்து கொடுத்துறியா? இதெல்லாம் ஒரு வேலை, இதுக்காக என்ன வேற கூப்பிட்ற? சரி விடு, கழுத கேட்ட, அதை போய் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஃப்ரெண்டு அந்த சந்தைக்கும் போகிறார். அந்த சந்தைக்கு போனவொடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அங்கே நடந்துட்டு இருக்க விஷயங்கள் அப்படி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு பனைமரத்தோட வேரை வெட்டிட்டு இருக்காங்க. பனைமரத்தோட வேரை வெட்டினதுக்கு அப்புறம் தான் பனைமரம் கீழே சாயுது. கீழே சாஞ்ச பனைமரத்தை மறுபடியும் வெட்டி சின்ன சின்ன துண்டா போடுறாங்க. அந்த சின்ன சின்ன துண்டை நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வைக்கிறாங்க. அடையாடுறா அவனுங்க, ஒரு வேலையை இத்தனையா பிரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பூரா கிறுக்கு பயலா இருக்கிறாங்க, அடி முட்டாளுங்க, எவனுக்குமே அறிவே கிடையாது. இதுக்கு பதிலாக நம்மளோட மூளையை யூஸ் பண்ணோம்னா பயங்கரமா பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, காலங்காலமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பெருசா மூளையை கண்டுட்ட நீனு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க கேட்கும். காத்து இருக்கிறப்பே கதவு திறந்து விட்டுறணும்டா. நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க வெட்டுறப்பயே வண்டி எடுத்துட்டு பின்னாடி வச்சிட்டோம்னா நேரா மரம் வண்டியில சாய போது அப்படியே அழகா எடுத்துட்டு போலாம்ல. இதுக்கு ஒரு வாட்டி வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் புட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுக்கு பதிலா ஒரே வேலையா முடிச்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்பெல்லாம் பண்ணா தாங்காத. அதெல்லாம் தாங்கும். அந்த வண்டி எடுத்துட்டு இந்த மரத்துக்கு கீழே விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். கோடாரி எடுத்துட்டு போய் அந்த பனைமரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிடறான். ஸோ பனைமரம் என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல மொத்தமா சாயுது. சாயறப்ப நேரம் அந்த வண்டியில போய் விழுது. வண்டி தூள் தூளா பறந்துருச்சு. தூள் தூளா பறந்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வண்டியை பூட்டுறதுக்கு ஒரு மாடுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த மாடு குத்துயிரும் கொலையுருமா கிடக்குது. உடனே அவன் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான். மச்சான், நீ சொன்ன மாதிரி மரத்தை சாச்சேன், ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட்டா? மரத்தை சாச்சு வெட்டி எடுத்துட்டு வரதுல என்னடா டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு? டைரக்டா சாச்சேன், அது நேரா வண்டியிலே விழுந்துருச்சு. மாடு காலி, வண்டியும் காலி மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல. உன்கிட்ட கொடுத்ததே ஒரு வேலை, அந்த வேலையும் எப்படா பண்ண? சாரி மச்சான், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, அதையும் முடிச்சு தந்துடுறேன். இந்த வேலையே நீ முடிக்கல, இதுல இன்னொரு வேலை வேறையா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இது ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான். அவருக்கு இன்னொரு மறக்க முடியாத மோசமான ஒரு ஈவெண்ட்டும் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ரொம்ப மோசமான மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு வருது. மண்ணெண்ணெயா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாங்க நம்ம ஆளுங்களை கிரைசின் ஆயில கிருஷ்ணாயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிருஷ்ணாயிலுக்கு பெரிய தட்டுப்பாடு அந்த இடத்துல நடக்குது. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வீட்டுல ஒரு 3 பேரல் மண்ணெண்ணெயை வாங்கி வச்சிருக்காரு. இதுதான்டா சரியான சமயம். இந்த பேரல் எடுத்துட்டு போய் எங்கன்னா ஒளிச்சு வச்சிட்டோன்னு வையேன், மக்கள் கிருஷ்ணாயிலுக்கு கஷ்டப்படுற சமயத்துல நம்ம பெரிய ஆபத்து பாண்டவர் மாதிரி உள்ள குதிச்சு லிட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதிகமா வச்சு நல்ல பெரிய ஆளா வளர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான், ஒரு ஹெல்ப்டா. ஹெல்ப் தானே, அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிடுவோம், என்ன ஹெல்ப்னு மட்டும் சொல்லு, நீங்க வீட்டுக்கு வா, நான் நேர்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி நேர்ல கூப்பிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டும் நேர்ல இவரை பார்க்கறதுக்காக வராரு. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, மச்சான், இந்த மாதிரி நான் அனலைஸ்லாம் பண்ணிட்டேன், எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கேன். இந்த மாதிரி அடுத்த இன்னும் ஒரு வாரத்துல மண்ணெண்ணெய்க்கு பயங்கர ஸ்டாக் இருக்க போகுது. ஏன்னா சுத்துப்பட்டுல இருக்கிற ஒரு கடையிலுமே மண்ணெண்ணெய் கிடையாது. எப்படி பார்த்தாலும் இருக்கிற மண்ணெண்ணெயா தான் வித்தாகணும். அதனால அதை அதிகமா வச்சு விற்பாங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு 3 பேரல் இருக்கு. நீ என்ன பண்ற, இந்த 3 பேரலை எடுத்துட்டு போ, ஏதாவது ஒரு இடத்துல நல்லா குழி தோண்டி இத மண்ணெண்ணெயை உள்ள போட்டு புதைச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானடா, சப்ப மேட்ரு, இதுக்கு வேற போன் பண்ணி கூப்பிட்டு இருக்க. சரி சரி, எங்க இருக்குது பேரல் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த மாதிரிடா, இங்கதான் பேரல் இருக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி கூட்டு போய் காட்டிடுறாங்க. உடனே அவன் வண்டியில எடுத்துட்டு அந்த பேரலையும் எடுத்துட்டு போயிடுறான். அவர் சொன்ன மாதிரி ஊர்லயே இருக்கிற ஒரு சேஃபான ஒரு ஏரியாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க பெரிய குழியும் தோண்டிடுறான். குழியை தோண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அந்த 3 பேரல்ல இருக்கிற மண்ணெண்ணையும் அந்த குழிக்குள்ள ஊத்துறான். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம், என்னது இது 3 பேரல் சும்மா இருக்கே, மண்ணெண்ணெய ஊத்தணும்னு சொன்னா, பேரல் என்ன பண்ணணும்னு அவன் சொல்லவே இல்லையே, அவனுக்கே போன் அடிப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவனுக்கு போன் பண்றான். போன் பண்ணிட்டு, மச்சான், பேரல்ல இருக்கிற மண்ணெண்ணெய புதைக்க சொன்ன பண்ணிட்டேன், அந்த பேரல் என்ன பண்றது,
அப்படின்னு கேட்டவனே தான் அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏண்டா குழி தோண்டி பேரல்ல இருக்கிற எண்ணெயவா ஊத்துன? ஆமா மச்சான் ஊத்திட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு மறுபடி கேக்குறான். டேய், அந்த பேரலோட புதைச்சாதானடா அது ஒழுங்கா இருக்கும், அதை டைரக்டா மண்ணில் ஊத்துனா எப்படா இருக்கும் அப்படின்னா, சாரி மச்சான், சேம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, சரி வேற எந்த வேலை இருந்தா சொல்லு, அதையும் செமையா பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டது. வேணாம் தம்பி, ஆல்ரெடி 2 வேலையை நீ சூப்பரா பண்ணிட்ட, இதுல 3வது வேலை கொடுத்து மூக்க உடைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலப்பா, ஒன்னும் வேண்டாம், நீ பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. ஏய், இது என்னடா கதை? இந்த கதையில தலையும் புரியல வாழும் புரியல. அப்ப நீ என்ன சொல்ல வர? அப்ப வந்து முட்டாளாக்குறவன்லாம் பிரின்ஸாவே வச்சுக்கூடாது, அவங்க எல்லாம் கூட்டத்துக்குள்ளே சேர்த்தக்கூடாது, பத்தி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உண்மை கிட்டத்தட்ட அதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு கெட்டவனால வரப்போற ஒரு பிரச்சனையை விட கூடவே இருக்கிற இந்த பைத்தியக்கார பயல்களால வர பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜுக்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நாங்க வந்து அந்த கோயம்பேடு பைபாஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம், டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஹைவேன்றதால ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கப்ப எங்களுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த வழியா போனா தாம்பரம் வருமா, எப்படி தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்கார பையன் டேரக்டா வந்து அவர்கிட்ட வந்து பதில் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நேரா போய் லெஃப்ட் எடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்ல மாட்டாரு, அவர் சைக்கிளை தான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நேரா போங்க அப்படின்ற மாதிரி கையை காட்டிட்டு லெஃப்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் கை காட்டினா வண்டி அப்படியே மேல இருந்து, இப்போ அந்த கோயம்பேடு பைபாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இருக்கத்துல ரொம்ப டாப்பா இருக்கும், கீழே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும், மொத்தமா இறக்க மாதிரி இருக்கும், நிறைய மரம் செடி கொடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லூசு பைய அட்ரஸ் சொல்றேன் அப்படின்ற பேர்ல நேரா போய் லெஃப்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி கையை விட்டு காட்டினதால அவன் போயிட்டு இருந்த வேகத்துக்கு வண்டி அலாஞ்சு அங்க இருந்து, அதாவது அந்த உயரத்துல இருந்து நானு வண்டி என் ஃப்ரெண்டு 3 பேரும் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். கீழே போய் அப்படியே உருண்டுகிட்டே போறோம், அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி போயிட்டு இருந்தோம். பைக் ஃபுல் டேமேஜ், அதாவது அந்த கவசாக்கி பைக்கை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டிருந்தான் என் ஃப்ரெண்டு. பட் என்ன பண்றது, என் ஃப்ரெண்டுக்கு வழி தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த வழியை எப்படி சொல்லணும் தான் தெரிஞ்சிடல. அவன் நினைச்சா அதை வாயிலே சொல்லியிருக்கலாம், வாயிலே சொல்லியிருந்தா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை வந்து அவன் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா அவன் பண்ண ஒரு முட்டாள்தனம் அவனுக்கு மட்டும் பிரச்சனை ஏற்படுத்தாம பின்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துச்சு, அதாவது எனக்கு ஏற்படுத்துச்சு. ஸோ உங்களோட சர்க்கிள்லையுமே இந்த மாதிரி யாராவது சில கிறுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களால வர பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. கெட்டவனாவது பரவாயில்லைங்க, அவன் பண்றது பிரச்சனை தான், இந்த பிரச்சனையிலேருந்து வரப்போற பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன் பத்தியா அப்படின்ற மாதிரி இருப்பான். ஆனா முட்டாளுகளுக்கு அவன் பண்றது தப்புனே தெரியாது, அந்த தப்புல இருந்து ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையால பல பாதிப்பு வரும் அப்படின்ற விஷயம் கூட அந்த முட்டாளுக்கு தெரியாது. ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்கும்போது உங்களுக்கு அடுத்து என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரவே இல்லை. கீழே கமெண்ட் பாக்ஸில் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரவே இல்லை. உங்களோட மொத்த கவனமே இந்த கதை எப்படி ஆரம்பித்தாங்க, அதை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்க, இதில் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களோட பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட பர்சனல் லைஃப்லேயே ஏகப்பட்ட உள்ள ஆணி தேவையில்லாத ஆணின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ தேவையில்லாத ஆணியை மொத்தத்தையும் பிடுங்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல இருக்கிற மொத்த ஆணியுமே தேவையுள்ள ஆணியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தேவையில்லாத விஷயத்த உங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்க வாழ்றப்ப உங்களோட கெரியர் growth நோக்கி மட்டும்தான் போகும். அதுக்கு நான் கேரண்டி. எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான். இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்களாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.